பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருக்க துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்தக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தட்டை எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நம்ம தட்டை எடுத்துகிட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக மல்லியில் தூவிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.